அன்புள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கம். எனது பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களோடது ஒவ்வொரு கமெண்ட்ஸும் எனக்கு அடுத்தடுத்த பதிவுகளுக்கு உற்சாகத்தை தரும். விழிப்புணர்வு தொடர்பாகத்தான் நான் தற்போது பதிந்து கொண்டிருக்கின்றேன். இன்று நான் சொல்ல போகிற விடயம் படிக்கிற மாணவர்கள் என்று சொன்னால் வயது வித்தியாசம் இல்லை, வளர்ந்தவர்களும் படிக்கிறார்கள். அனைவருக்குமே நாங்கள் படிக்கும்போது 2-3 சில டெக்னிக், அதாவது நுட்பங்களை பயன்படுத்தினால் இலகுவாக படிக்கலாம். குறிப்பாக பெரியவர்கள் சரி, ஆனால் OLAL மாணவர்கள் படிக்கும்போது முந்தி இருந்தது இப்போ எல்லா மாணவர்களும் அதை செய்கிறார்களோ தெரியவில்லை. ஆசிரியர்களும் வழிப்படுத்தலாம் வடிவாக. என்னென்னு சொன்னால், இப்போ நாங்கள் படித்ததை வீட்டை படிக்கிறோம், ஆனால் அது இப்போ வெள்ள குறைவென்று சொல்ல வேணுமே. என்னென்னு சொன்னால், பாடசாலை, அடுத்தது தனியார் கல்வி நிலையங்கள், ஓடுவதிலேயே வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கின்றது. அப்போ அதாவது படித்ததை திருப்பி கற்றல் என்பது மிகவும் குறைவாக இருக்கின்றது. ஆனாலும் அப்படி கற்கும்போது ஒரு தலையங்கத்துக்கு இல்லை, நீங்கள் அந்த கற்கும்போது முக்கியமான விடயங்களை அந்த கொப்பியில் இருக்கிற மார்ஜினில் சைட் நோட்ஸ் எடுக்கணும். இல்லைன்னு சொன்னால், நீங்கள் ஒரு விஷயம் அதுக்கு என்ன இருக்குன்னு சொன்னால் நீங்கள் கொப்பி முழுக்க பிரட்ட வேண்டி வரும். இது அந்த முக்கியமான சில விஷயங்களை சைடில் நோட் பண்ணி போட்டு போனீங்களா உங்களுக்கு படிப்பதற்கு இலகுவாக இருக்கும். இது முதலாவது விடயம். 2வது விடயம், இப்போ சயின்ஸ்காரன் மேத்ஸ்காரருக்கு பெரிய பிரச்சனை இல்லை, சில விஷயங்கள் இருக்கலாம். ஆனால் ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம், காமர்ஸ் அவருக்கெல்லாம் நிறைய, அதுவும் தமிழ் பக்கத்தில் ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமில் நிறைய பாடமாக்குற விஷயங்கள் இருக்கின்றது. இந்த நுட்பம் பெரிய ஆக்களுக்கும் பொருந்தும், ஆசிரியர்களுக்கும் பொருந்தும். ஏனென்றால் அவர்களை மேபி அண்டு PhD என்று நிறைய படித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அதில் நிறைய பாடமாக்க வேண்டிய விடயங்கள் வரும். அதே நேரம் உங்களுக்கு வேலைப்பளு, படிக்க இயலாது, நேரம் இல்லை என்ற ஒரு கட்டம் ஒன்று உருவாகும் போது உண்மையில் நீங்கள் படிக்கும்போது அதை என்ன செய்ய வேணுமென்றால் டேப் பண்ண வேணும், ரெக்கார்ட் பண்ண வேணும். நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வேலை செய்யும்போது அதை மீள போட்டி கேட்டு கொண்டு இருந்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு மிக்க ஞாபகத்தில் நிற்கும். இது ஒரு படிப்பதற்கு சுலபமான வழி. உண்மையிலே நான் அப்படித்தான் சில விஷயம் படித்தேன். அப்போ இப்போ ஃபோனில் ரெக்கார்ட் இருக்குது. அப்போ எங்களோட ரேடியோ ரெக்கார்ட், அந்த ரெக்கார்ட் பண்ணி விட்டுட்டு நான் விடிய பள்ளிக்கூடம் போகிறதுக்கு இடையில் சமைப்பேன். அப்படித்தான் நிறைய விஷயங்கள் நான் படித்தேன். இப்போ உங்களுக்கு நிறைய தொழில்நுட்பங்கள் இருக்குது. ஆகவே நீங்கள் அந்த முறையில் கற்கலாம். அடுத்தது, இப்போ இங்கிலீஷ் ஒவ்வொரு மாணவர்களுக்குமே இங்கிலீஷ் என்று சொன்னீங்களா பாடமாக்க வேணும். பாடமாக்கிட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் அதை பார்க்காம எழுதி பார்க்கும். அப்போ நீங்கள் பார்க்காம எழுதி பார்த்து கொண்டு போயிருக்க சில வேளை தடக்கும். சரி, அந்த தடக்கிற இடத்தை, மறக்கிற இடத்தை மீளவும் திருப்பி கற்கிறோம். இப்படி ஒரு 4-5 தடவை நீங்கள் பயிற்சி எடுத்தீர்கள் என்றால் நிச்சயமாக அது உங்கள் மனதில் பதியும். இது நான் உண்மையில் செய்முறையில் பார்த்து உங்களுக்கு சொல்கிற விடயம். என்னென்னு சொன்னால், நான் OL எடுத்தேன், பிறகு AL எடுத்தேன். AL எனக்கு சயின்ஸ் பாடம் சரி வரையில் அப்படியே விட்டுட்டு திருமணத்தில் ஈடுபட்டு குழந்தைகள் கிடைச்ச பிறகு தான் நான் AL எடுத்தேன். அதை விட OL இங்கிலீஷ் எடுத்தேன் நான் திருப்பி. அதெல்லாம் இதே டெக்னிக்கில் செய்து எனக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வந்தது. AL தமிழெல்லாம் நான் இந்த டெக்னிக் தான். அதோட இன்னொரு விஷயம், பாஸ் பேப்பர். ஒவ்வொரு டாபிக் படிக்க முடியும். அந்த ஒவ்வொரு டாப்பிக்கையும் எடுத்து, எனக்கு எல்லாம் அப்படி படிக்கிறதுக்கோ யாரோ படிப்பிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை.
ஆனால் நான் ஒவ்வொரு பாஸ் பேப்பரையும் எடுத்து அந்த பாஸ் பேப்பரில் சிலபஸுக்கு தொடர்பான வந்த வினாக்களை எடுத்து அதுக்குரிய விடைகளை ப்ரிப்பேர் பண்ணித்தான் நான் உண்மையில் ஏஎல் எழுதினேன். என்னுடைய ஏஎல் எழுதியிருக்க வயது 97ஆம் ஆண்டு, அதாவது 62 சொன்னால் கிட்டத்தட்ட 35-40 வயது வந்துட்டு தான் நினைக்கிறேன். அந்த வயதில் தான் நான் ஏஎல் எழுதினான். ஓஎல்லோட தான் எனக்கு வேலை கிடைச்சது. அந்த நேரம் நான் படித்த டெக்னிக்காக அந்த குரல் இருந்தது, அதில் ரட்சணிய யாத்திரிகம்னு சொல்லி அது இருந்தது. மற்றது ஆசிய ஜோதி பௌத்த இதுக்கு இருந்தது. அதெல்லாம் நாங்கள் கட்டாயம் பாடமாக்கி செய்யப்பட வேண்டிய விஷயங்கள் சிலபஸுக்குள்ள. அதெல்லாம் நான் படித்த நுட்பம் இதுகள்லாம் படித்து உண்மையிலேயே தமிழுக்கு எனக்கு வந்தது. இப்போ நான் படித்தது ஒரு 6 மாதம் 7 மாதம். அதுவும் எப்போ எங்கே படித்த நான் இடம்பெயர்ந்து போய் கனகராயங்குளம் மகா வித்தியாலயத்தில் அட்டாச்சாக நான் வேலை செய்து கொண்டு இருக்கும்போது தான் இதை படித்து உண்மையில் படிப்பு என்பது எங்கள் மனத்தில் இருக்கிறது. நான் அன்றைக்கும் சொல்லியிருந்தேன், இன்றும் சொல்கின்றேன். நேரம் இல்லை, இதெல்லாம் நாங்கள் எங்களையே ஆற்றுப்படுத்துகின்ற ஒரு சொல். ஏன்னு சொன்னால் கனகராயங்குளத்தில் இடம்பெயர்ந்து நான் இருக்கும்போது எங்களுக்கு சம்பளம் இல்லை. ஏனென்றால் எங்களோட ஃபைல் யாழ்ப்பாணத்தில் 3000 ரூபா சம்பளம் தான் எங்களுக்கு தருவார்கள். அது எங்களுக்கு செலவுக்கு காணாது. அதே நேரம் அங்கே பொருட்களின் விலை பயங்கரமான விலை. அப்போ நான் சிலவை அப்போ எனக்கு இருந்த 2 பிள்ளைகள், நான் கணவன். எமது சிலவை ஈடு செய்வதற்கு நான் செய்கிற வேலை, பாடசாலைக்கு போயிட்டு வந்து இன்னொரு இடத்த டியூஷன், ஒரு வீட்டில் கேட்டு டியூஷன் என்னென்னு சொன்னால் இந்த கலை விஷயங்கள், அதாவது வூல் ஒர்க், பூ செய்கிறது, ஹேர் ஸ்டைல், கேக் மேக்கிங், கேக் ஐசிங், அப்படியான விஷயங்களை அவர்களுக்கு சொல்லி கொடுப்பேன். அதில் ஒரு பிள்ளைக்கு ஒரு மணித்தியாலத்துக்கு 10 ரூபா. அப்போ நான் 2-2:30க்கு போனேன்னு சொன்னால் வீட்டை வர 5:30 மணி ஆகும். அவளை அப்படி செய்து தான் நான் எனக்கு பிள்ளைகளுக்கும் எனக்கு வாழ்நாள் ஆதாரத்தை தேடிக்கொண்டு இந்த ஏஎல்லையும் நான் அதுக்கு தான் படித்து எடுத்தேன். நான் அப்படி இருக்கேன். எனக்கு தமிழுக்கு தான் வந்தது. மற்ற 3 பாடங்களுக்குமே சி வந்தது. எஃப்ஓ எஸ்ஓ வேறே இல்லை. அப்போ நான் 6 மாதமோ 8 மாதமோ படித்து இந்த ரிசல்ட்ஸை எடுத்தால் ஏன் 2 வருடங்கள் இதே கதியாக இருந்து படிக்கும் மாணவர்கள் ஏன் எடுக்கலாது? நிச்சயமாக எடுக்கலாம். உங்கள் மனத்திலே நான் எடுக்க வேணுமென்ற ஒரு வெறி இருக்க வேணும். அதைத்தான் நான் சொல்லுவேன். எங்களோட மனத்திலே நாங்கள் இந்த இலக்கை எய்த வேண்டுமென்ற ஒரு வெறி எங்கள் ஆள் மனத்தில் உருவாக வேண்டும். ஆகவே தயவு செய்து மாணவர்களே கொஞ்சம் உணருங்கள். அதுவும் தமிழ் மாணவர்கள் இன்று கல்வியை எங்கேயோ தொலைத்து நிற்கின்றீர்கள். படிப்பவர்கள் படிக்க, படிக்காதவர்கள் எங்கேயோ தொலைந்து நிற்கின்றீர்கள். தயவு செய்து நீங்கள் மாறுங்கள். பெற்றோரும் வழிப்படுத்துங்கள், உணருங்கள். நீங்கள் ஒரு நல்ல நிலைக்கு வருவீர்கள். எங்களோட காலத்தில் இவ்வளவு வசதிகள் வாய்ப்புகள் இல்லை. படிக்கிறதுக்கு கூட ஒருவித உயர்கல்வியும் இல்லை. ஆனால் இப்போ எத்தனையோ விதமான உயர்கல்வி, உங்களுக்கு எத்தனையோ பேங்குகள் எல்லாம் ஏஎல் எடுத்து உங்களுக்கு கேம்பஸ் கிடைக்காட்டி பேங்க் லோன் கொடுக்குது அரசாங்கம். என்னென்று கொடுக்குது? நீங்கள் சிலிட், மாலபே அப்படியான இடங்களில் கூட உயர்கல்வியை தொடரும் போது அதற்குரிய செலவை பேங்க் கட்டு. அதை நீங்கள் எப்போ திருப்பி கட்டணும்? உங்களோட பெற்றோருக்கு கூட அது சுமை இல்லை. எப்போ நீங்கள் திருப்பி கட்டணும்னு சொன்னால் உங்களோட கோர்ஸ் முடிஞ்சு நீங்கள் வேலை கிடைக்க அந்த இதை கட்டக்கூடியதாக இருக்குது. அப்போ பெற்றோருக்கு கூட சுமை இல்லை. இந்த வசதியெல்லாம் அன்று இல்லை. இன்று நிறைய வசதி இருக்கின்றது. நிறைய கோர்ஸுகள், அதாவது இல்லை கேம்பஸ்லும் சரி ப்ரைவேட் நிறுவனங்களும் சரி எப்படியாவது படித்து செல்லக்கூடிய வழிகள் இருக்கின்றது. ஆகவே தயவு செய்து மாணவர்கள் இந்த வழிகளை பயன்படுத்தி எமது தமிழ் மாணவர்கள் ஒரு நல்ல நிலைக்கு உயர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இதற்கு ஆசிரியர்களும் பெற்றார்களும் சமூகத்தில் உயர்ந்தவர்களும் அனைவருமே ஒத்துழைத்து எமது மாணவர்கள் எமது பிள்ளைகளை ஒரு நல்ல நிலை வழிப்படுத்துவோம் என்று கூறி வழிப்படுத்த வேண்டும் என்று கேட்டு
விடை பெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.